வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன் சியோங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 4 நாள்களுக்கு நெடுஞ்சாலையில் கட்டணமில்லா பயணம், நோன்பு பெருநாள் பரிசு. ஈகை திருநாளுக்கு கூடுதலாக ஒரு நாள் பொது விடுமுறை, அரச முத்திரை காப்பாளர் அறிவிக்கும் தேதியை பொறுத்து அமையும். வளி மாசு கடுமையானால் பள்ளிகள் மூடப்படலாம், கோடி காட்டினார் கல்வி துணை அமைச்சர். நோன்பு பெருநாள் விடுமுறைக்கு வெளியூர் செல்கிறீர்களா? உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் இது. இன்று நள்ளிரவு தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரையும் இம்மாதம் 24ஆம் தேதியும் சாலை கட்டண விலக்கு அளிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 33 நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வகை வாகனங்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்படும். ஈகை திருநாள் கொண்டாட்டத்துக்காக சொந்த ஊருக்கு திரும்புவோரின் பயணச் செலவை குறைக்கும் நோக்கில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என பிரதமர் தெரிவித்தார். இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒரு மாதத்திற்கு அரசு மலேசிய போலீஸ் படையின் போக்குவரத்து தண்டத்துக்கு சிறப்பு கழிவு வழங்கப்படுகிறது. அந்த தண்டத் தொகையை 50 ரிங்கேட் அல்லது சிறப்பு கழிவுடன் செலுத்தலாம். கடந்த ஆண்டு மற்றும் அதற்கு முன் விதிக்கப்பட்ட அனைத்து PDRM தண்டங்களுக்கும் இது பொருந்தும். ஆனாலும் 2023 விதிக்கப்பட்ட தண்டம் இதில் சேர்த்துக் கொள்ளப்படாது. அத்துடன் வரும் வியாழக்கிழமை தொடங்கி 7 நாள்களுக்கு 20ஆம் ஆப்ஸ்லாமட் சோதனை மேற்கொள்ளப்படும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதனிடையே சாலை நெரிசல் அதிகம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் இம்மாதம் 18ஆம் 19ஆம் தேதிகளில் ஆப்லாஞ்சார் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நோன்பு பெருநாளை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்புவோரின் பயணம் சுமூகமாக அமைய அரசு மலேசிய போலீஸ் படை அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 7 நாள்களுக்கு ஆப்ஸ்லாமாட் 20 எனும் சோதனை நடவடிக்கையும் செயலாக்கப்பட உள்ளது. சாலை பயணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தை அந்த சோதனை கொண்டுள்ளது. சாலை கட்டணச் சாவடிகளில் நெரிசலை தடுக்க திரேலா தன்னார்வலர்களும் பொது தற்காப்பு படையினரும் களமிறக்கப்படுவர் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். நோன்பு பெருநாளுக்கு கூடுதலாக ஒரு நாள் பொது விடுமுறை வழங்கப்படும். அரச முத்திரை காப்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவிருக்கும் ஈகை திருநாள் தேதியை பொறுத்து அந்த விடுமுறை அமையும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். நோன்பு பெருநாளுக்காக மக்கள் சொந்த ஊருக்கு திரும்பவும் பெருநாள் கொண்டாட்டத்துக்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளவும் கூடுதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. ஷாவால் முதல் நாள் வரும் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 21ஆம் தேதி அறிவிக்கப்பட்டால் அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஏப்ரல் 24ஆம் தேதி பொது விடுமுறை நாளாக அமையும். ஈகை திருநாள் சனிக்கிழமை என அறிவிக்கப்படுமாயின் அந்த விடுமுறை வெள்ளிக்கிழமை வழங்கப்படும் என பிரதமர் விளக்கினார். தீபகற்ப மலேசியாவிலும் லபானிலும் அந்த நாள்களில் பொது விடுமுறை வழங்கப்படும். அதேவேளையில் சபா சரவாக்கின் மாநில பொது விடுமுறை விதிகளுக்கு ஏற்ப விடுமுறை அறிவிக்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ரஹ்மா உணவு திட்டத்தை செயல்படுத்தும் வணிகர்களுக்கு மூலப்பொருளுக்கான சிறப்பு விலை கழிவு வழங்கப்படும். அந்த கருணை திட்டம் சீராக இயங்குவதை உறுதி செய்யும் பொருட்டு அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிரதமர் கூறினார். கருணை உணவு திட்டத்தை செயல்படுத்தும் வணிகர்களின் தேவை கருதி கோழி, வெங்காயம், இன்றியமையா உணவுப் பொருட்கள் முதலிய மூலப்பொருட்களுக்கு சிறப்பு விலைக்கழிவு வழங்கப்பட உள்ளது. தேர்வு செய்யப்பட்ட பேரங்காடிகள் உடனான கூட்டு முனைப்பில் அரசு அந்த சலுகையை வழங்க ஒப்புக்கொண்டதாக நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் விவரித்தார். மடானி பேரவாவிற்கு ஏற்ப மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் அரசின் முனைப்புக்கு தோள் கொடுக்கும் வணிகர்களுக்கு அரசு நன்றி நல்குவதாக அவர் கூறினார். அதேவேளை மூலப்பொருளை பெறுவதற்கு வணிகர்கள் ஏற்க வேண்டிய உற்பத்தி செலவை அரசு அறிந்துள்ளது. அந்த விவகாரத்துக்கு தீர்வு காண அரசு அக்கறையும் கொண்டிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வாண்டு மாநில அரசுக்கான உதவிகளையும் ஊக்கத்தையும் கூட்டரசு அரசாங்கம் மேம்படுத்தியுள்ளது. பொருளாதார மேம்பாடு, உள்கட்டமைப்பு, வளப்பமான வாழ்க்கை ஆகியவற்றின் நிலைக்கு ஏற்ப ஒதுக்கீடு 40 கோடி ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டிருப்பதை பிரதமர் அறிவித்தார்.
பிரதமர் தலைமையேற்ற 2023 தேசிய நிதிமன்ற கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டது. அதில் எல்லா மாநிலங்களின் மந்திரி பசார்கள், முதலமைச்சர்கள், முதல்வர்கள் அல்லது அவர்களின் நிகராளிகள் கலந்து கொண்டனர். இன்று நடத்தப்பட்ட அக்கூட்டத்தில் தொடர்புடைய ஒவ்வொரு நிலையும் மதிப்பாய்வு செய்யப்பட்டு தேவையான மேம்பாடுகளுக்கும் உதவித்தொகை பகிர்ந்தளிப்புக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மாநிலங்களின் முன்னுரிமைக்கு ஏற்ப மாநில அரசுகள் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மாண்புறு மலேசிய மேம்பாட்டை நோக்கிய பொருளாதார மீட்சியை வலுப்படுத்தும் வகையிலும் கூட்டரசு அரசாங்கம் அந்த முடிவை எடுத்திருப்பதாக பிரதமர் சுட்டினார். அதோடு EFT சுற்றுச்சூழல் நிதி பரிமாற்றத்துக்கான ஒதுக்கீட்டை 15 கோடி ரிங்கெட்டாக உயர்த்த தேசிய நிதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஆண்டு அதற்கு 7 கோடி ரிங்கெட் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. இன்று தொடங்கி மே 7 வரை எல்லா நெடுஞ்சாலைகளிலும் பராமரிப்பு பணிகள் நிறுத்தப்பட வேண்டும். நோன்பு பெருநாள் விடுமுறையில் நெடுஞ்சாலை பயணம் சுமூகமாக இருப்பதை அது உறுதி செய்யும் என பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நாந்தாலிங்கி கூறினார். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் பராமரிப்பு பணி காரணமாக நிலவிய நெரிசல் சர்ச்சையானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலையும் இதனால் தவிர்க்கலாம். பெருநாள் விடுமுறையை ஒட்டி நெடுஞ்சாலை மற்றும் கட்டணச் சாவடிகளின் ஆயத்த நிலையை கண்டறிந்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். பராமரிப்பு பணிகளை நிறுத்தும் அமைச்சின் உத்தரவுக்கு எல்லா நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களும் இசைந்திருப்பதாகவும் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நாந்தா குறிப்பிட்டார். முன்கட்டண அலைபேசி பயனர்களுக்கு இலவச கூடுதல் இணைய ஒதுக்கீடும் ரொக்க மீட்பும் வழங்கப்படுகிறது. ஈகை திருநாளை முன்னிட்டு மே 31 வரை இந்த சிறப்பு சலுகையை பொதுமக்கள் அனுபவிக்கலாம் என தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமும் தமது அமைச்சுடன் கைகோர்த்துள்ளதாக ஃபாமி கூறினார். இந்த சிறப்பு இணைய சலுகையை வழங்க மேக்சிஸ், செல்காம், டிஜி, யூனிஃபை மொபைல், யூ மொபைல், எஸ் ஆகிய 5 தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. ராமா முன்னோடி திட்டத்தின் அடிப்படையில் மக்களின் சுமையை குறைக்க இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் இந்த சலுகையை பயன்படுத்தி பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவர் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எனினும் இது தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என ஃபாமி தெளிவுபடுத்தினார். நாட்டில் கோவிட்-19 தொற்று கட்டுப்பாட்டில் உள்ளது. அதில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அண்மையில் சிறிதே அதிகரித்ததாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். எனினும் அது குறித்து பொதுமக்கள் கலக்கமுற வேண்டியதில்லை என அமைச்சர் சுட்டினார். கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் முதியோர் மற்றும் இணை நோய்களை கொண்டவர்கள் ஆவர். தொற்றுக்கான அறிகுறி தென்பட்டால் முகக்கவசத்தை அணியுமாறு பொதுமக்களை டாக்டர் ஜலிஹா இவ்வேளையில் அறிவுறுத்தினார். கோலாலம்பூரில் மருத்துவ வெள்ளை அறிக்கை மீதான பொது கலந்துரையாடலில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அந்நிகழ்ச்சியில் சுகாதார வெள்ளை அறிக்கை தொடர்பான அகப்பக்கத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த முன்னெடுப்பு தொடர்பில் பரிந்துரைகள் அல்லது கருத்துக்களை பொதுமக்கள் அகப்பக்கத்தில் பதியலாம். சுகாதார வெள்ளை அறிக்கை வரும் ஜூனில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மற்றொரு நிலவரத்தில் நேற்று வரையில் 4264 ஒப்பந்த மருத்துவ பணியாளர்கள் நிரந்தரமாக்கப்பட்டதாக டாக்டர் ஜலிஹா சொன்னார். அந்த முன்னெடுப்புக்கு உதவிய அமைச்சின் அதிகாரிகளுக்கு அவர் நன்றி பாராட்டினார். 20,330 ஒப்பந்த மருத்துவர்களில் 12,800 பேர் 3 ஆண்டுகளில் நிரந்தரமாக்கப்படுவர் என பிரதமர் இம்மாதம் 4ஆம் தேதி அறிவித்திருந்தார். நகரி சிம்பிலானில் 3 தேசிய வகை பள்ளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரிங்கேட் பகிர்ந்தளிக்கப்படும். அந்த பள்ளிகளின் மேம்பாடு மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு அந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கல்வி துணை அமைச்சர் லிம் ஹூயிங் தெரிவித்தார். ஜலான் லோபாக் தமிழ் பள்ளிக்கும் சன்மிங் மற்றும் கம்போங் பாரு ரஹாங் சீன பள்ளிகளுக்கும் மேம்பாட்டு நிதி வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சிறப்பு கல்வி திட்டம் PPKI விரிவுபடுத்தவும் பள்ளிகளின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் அந்த நிதி அளிக்கப்படுவதாக லிம் குறிப்பிட்டார். குறிப்பாக ஜலான் லோபாக் தமிழ் பள்ளி தாழ்வான பகுதியில் அமைந்து இருப்பதால் பள்ளியில் நீர்த்தேக்கம் ஏற்படுகிறது. அதனால் பள்ளியின் தரைகள் சேதமுற்றிருப்பதை துணை அமைச்சர் சுட்டினார். இந்நிலையில் பள்ளி மேம்பாட்டுக்காக வழங்கப்படும்
அந்த நிதி குறித்து பள்ளி நிர்வாகமும் மகிழ்ச்சி தெரிவித்தது. முன்னதாக ஜலாங் லோபாக் தேசிய வகை தமிழ் பள்ளியில் ஒருங்கிணைந்த சிறப்பு கல்வி திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் லிம் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்நிலையில் வளிமாசு குறியீடு 100க்கும் அதிகமாக பதிவானால் புற நடவடிக்கைகளை பள்ளி நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும். அதிகரித்து வரும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு மாணவர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என லிம் அறிவுறுத்தினார். மாணவர்கள் அதிக நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்கும் அதே வேளையில் முகக்கவசம் அணியவும் ஊக்குவிக்கப்படுகின்றனர். வளிமாசு குறியீடு 100ஐ கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலையாக கருதப்படும். ஆகையால் பள்ளி தரப்பு புற நடவடிக்கைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என லிம் தெரிவித்தார். வளிமாசு விகிதம் 200ஐ கடந்தால் பள்ளிகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்படும் என துணை அமைச்சர் கோடி காட்டினார். முன்னதாக கம்போங் பாரு ரஹாங் தேசிய வகை சீன பள்ளிக்கு வருகை அளித்த லிம் ஹோயிங் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். வர்த்தக வாகனமோட்டும் உரிமம் PSVஐ பெறும் கால வரை 1 வாரமாக குறைக்கப்படுகிறது. அந்த உரிமத்துக்கான எழுத்துச் சோதனையை அகற்றியதன் பயனாக அது அமைகிறது என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். பொதுவாக PSV உரிமத்தை பெற 3 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நேரடி வகுப்பு அல்லது மெய்நிகர் வகுப்பு என 2 தேர்வுகள் வழங்கப்படுகின்றன. உரிமத்துக்கு விண்ணப்பித்தவர்களின் சுமையை குறைக்க அந்த புதிய நடைமுறையை போக்குவரத்து அமைச்சு செயல்படுத்துவதாக ஆந்தனி லாக் கூறினார். அதனால் விண்ணப்பதாரர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிள்ளான் பள்ளத்தாக்கில் இன்னமும் 1000 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக அவை அங்கீகரிக்கப்படும் என ஆந்தனி லாக் உறுதியளித்தார். புத்ராஜாவில் 300 இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கு வர்த்தக வாகனமோட்டும் உரிமத்தை வழங்கிய பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். கடந்த மார்ச் 23ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் 9849 வணிக தளங்களில் ஓப்பந்தாவ் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பொருட்களுக்கான விலை குறியீட்டை வைக்காத 88 குற்றங்கள் பதிவாகியுள்ளதை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க பிரிவு தலைவர் நூருல் சரினா அன்வார் சுட்டினார். கோலாலம்பூரில் பெருநாள் கால உச்சவரம்பு விலை திட்ட செயலாக்கம் பொதுவில் மனநிறைவளிக்கும் வகையில் உள்ளது. இதுவரை கூடுதல் விலையில் பொருட்கள் விற்கப்பட்டது குறித்த எந்த புகாரும் பெறப்படவில்லை என நூருல் ஷாரினா கூறினார். பொருட்களுக்கான விலை குறியீட்டை வைக்காத அதே வேளையில் முறையான அளவிடும் கருவியை பயன்படுத்தாத ஓரிரு வியாபாரிகள் அடையாளம் காணப்பட்டனர். ஆயினும் விதிகளை முறையாக பின்பற்றுவோருடன் ஒப்பிடுகையில் அத்தகையோரின் எண்ணிக்கை மிக குறைவு என நூருல் ஷாரினா தெளிவுபடுத்தினார். பயனீட்டாளர்கள் வாங்கும் சக்திக்கு ஏற்ப சந்தையில் உகந்த விலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். யோக கலை வெறும் உடற்பயிற்சி மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நெறி. உடல் மன ஆரோக்கியத்துடன் ஆன்மீக தேடலுக்கும் யோக கலை வழிவகுக்கிறது. அவ்வகையில் நேற்று பத்துமலை திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமாயண குகையில் யோகா மற்றும் தியான மையத்தை உருவாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஸ்ரீ ராமாயண குகையின் மேற்புறத்தில் சுமார் 500 பேர் யோக பயிற்சியில் ஈடுபடவும் தியானம் செய்யவும் சிறப்பு தளம் உருவாக்கப்படுகிறது. யோகா மற்றும் தியானத்தில் ஈடுபடுவோர் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அமைதியை எட்ட முடியும். வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்ளவும் உடல் உபாதைகளிலிருந்து எளிதாக நிவாரணம் பெறவும் நம் முன்னோர்கள் காட்டிய பெருவழி யோக கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இங்கே வரதுக்கு வந்து பத்துக்கே வில் பி த ரைட் பிளேஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரைட் இன் த சிட்டி. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரிட்ரீட் இன் த சிட்டி. அப்போ யோகா அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து ரிட்ரீட் இந்த சிட்டியில் செஞ்சால் ரொம்ப பேருக்கு வந்து பக்கிங் பிரச்சனை இருக்காது. அப்புறம் பக்கத்தில் வந்து நம்ம முருகன் கோயில் இருக்குது, அங்கேயோ வேண்டிக்குவாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வயசானவங்க நிறையா பேர் இருக்காங்க, ரொம்ப பேருக்கு யோகா செய்ய தெரியாது. ஸோ இந்த சேர் யோகா வந்து இந்த இடத்துல அவங்களெல்லாம் சண்டே கால் பண்ணி அவங்களுக்கு வந்து இலவசமாக டீச் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ரொம்ப பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானமோட சேர்மேன் வந்து அவரோட மெயின் திங் என்னன்னா வந்து இந்த இடம் வந்து எல்லா பேரும் வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 105 ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே ஏறதுக்கு, வயசானவங்களாம் ஏற முடியாது. ஸோ அப்போ கோயில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஸ்மால் ஹைட்ராலிக் லீஃப் கட்ட போகிறாங்க. இது ஒன்று ஒரு 3-4 months பிளானிங்கில் இருக்குது. ஸோ வயசானவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க அழகாக ஏறிட்டு அவங்க மெடிடேட் பண்ண ஈஸியாக இருக்கும். கேஃபில் செய்கிறது பெரிய விஷயம். யோகா எந்த இடத்துல செய்யலாம், மலைக்குள்ளே செய்கிறது வந்து அதனோட தன்மைகளே வேறு. அண்ட் இந்த கோயிலுக்கு வந்து இந்த இந்த கேவ் வந்து நிறைய சக்தி இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் ஒரு இருக்குது, அப்புறம் நிறைய ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, மக்களுக்கு வந்து போய் சேர்த்துக்கு தான் செய்கிறோம். வழிபாட்டு தளத்தில் யோக பயிற்சியும் தியானமும் மேற்கொள்வது சிறப்பம்சத்தை கொண்டிருப்பதோடு முழுமையான பலனை அளிக்க வல்லது. நாட்டில் யோகா மற்றும் தியானம் செய்வதற்கான சிறப்பு தளத்தை கொண்டிருக்கும் முதல் வழிபாட்டு தலமாக பத்துமலை விளங்குகிறது. காட்டும் ஒளியில் மறைத்தந்த நிறைமாதம் ரமதான். பொழுதெல்லாம் நோன்பிருந்து ஷவால் பிறையில் பெருநாள் காணும் பேரின்பம், கத்துப்பாட்டும் இரண்டாங்கும் நாவில் சுவையூட்டும் நல்ல தருணங்கள். ஈகை திருநாள் பற்றிய இனிய நினைவுகளை பகிர இவ்வாரம் சிறப்பு தொகுப்பாக மலர்கிறது வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 முறைத்த அலைவரிசையிலும் உங்கள் இல்லங்களை நாடி. சமயபுரம் தமிழகம் திருச்சியில் அன்னை மாரியம்மன் கோலோச்சும் திருத்தலம். சித்திரை முதல் செவ்வாயையொட்டி இன்று அங்கு தேரோட்டம் நடைபெற்றது. சமயபுரம் மகா மாரியம்மன் ஆலயம் பக்தர்கள் தவறாமல் கால்பதிக்கும் சக்தி நிலையம். தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் ஆலயங்களின் முன்னோடி இது. 400 ஆண்டுகளுக்கு முன் நாயக்கர் காலத்தில் இந்த ஆலயம் உருவானதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள மாரியம்மன் ஆலயங்களிலேயே மிகப்பெரிய உருவம் சமயபுர மாரியம்மன் தான். ஆனாலும் அவள் கருங்கல்லில் செதுக்கப்பட்டவள் அல்ல, சுதை வடிவமாக காட்சி தருகிறாள். உலகில் மக்கள் தங்களுக்காக தெய்வத்தை நோக்கி விரதமிருப்பர். சமயபுரத்தாலோ தம் பக்தர்களுக்காக சிவபெருமானிடம் 28 நாள்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறார். அதன் காரணமாகவே மகமாயி என பக்தர்கள் அழைக்கும் குரலுக்கு விரைந்து அந்த எண்கரத்தால் செவி சாய்க்கிறாள். சமயத்தில் வருவாள் சமயபுரத்தால், குளிர் சந்தனத்தை தந்தாள் அபயக்கரத்தால். இமயத்தில் இருந்து எழுந்து வந்தே என் இதயத்தில் புகுந்தாள் மனமும் வந்தே என அன்னையின் அருட்கடல் பெருமையை பாடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பாதுகாப்பு விளையாட்டு கோட்பாடு மீதான அங்கீகார ஆவணம். அதில் கல்வி அமைச்சையும் உயர்கல்வி அமைச்சையும் சார்ந்த 60 நிறுவனங்கள் கையெழுத்திட்டிருக்கின்றன. கடந்த மாதம் அந்த அங்கீகார ஆவணம் அறிமுகம் கண்டதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹேனாயோ தெரிவித்தார். நாட்டின் விளையாட்டு வளர்ச்சிக்கு பள்ளியே ஆணிவேர். எனவே பள்ளி மற்றும் பட்டப்படிப்பு மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் பாதுகாப்புடன் ஈடுபட அந்த கோட்பாடு பேரளவில் துணை புரியும். விளையாட்டு பாதுகாப்பு குறித்து அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்றுநர்களுக்கும் போதுமான விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நாட்டில் ஆரோக்கியமான விளையாட்டுச் சூழலை உருவாக்க அமைச்சு உறுதி பூண்டுள்ளது. ஒருவேளை பாதுகாப்பான விளையாட்டு கோட்பாட்டை புரிந்து கொள்வதில் சிக்கலை எதிர்நோக்கினால் கல்வி அமைச்சுக்கு உதவ தமது அமைச்சின் அதிகாரிகள் ஆயத்தமாக உள்ளதாக ஹேனா குறிப்பிட்டார். 2023 மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி ஏறத்தாழ 18 லட்சம் ரிங்கெட் பரிசு தொகையை வழங்கும் அதில் உலகின் தலைச்சிறந்த 10 வீரர்கள் களம் காண உள்ளனர். அந்த போட்டி கோலலம்பூர் புக்கேஜாலில் அக்ஸியாத்தா அரேனா அரங்கில் மே 23ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரையில் நடைபெறும். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னேறுவதற்கான புள்ளிகளை திரட்டும் களமாகவும் இது அமைவதாக மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தலைவர் தான் ஸ்ரீ முகமது நோர்சா குறிப்பிட்டார். சீனா சூசோவில் நடைபெறும் சுடிர்மான் கிண்ண பூப்பந்து போட்டியை தொடர்ந்து தேசிய வீரர்கள் மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டியில் களமிறங்குவர். காட்டும் ஒளியில் மறைத்தந்த நிறைமாதம் ரமதான். பொழுதெல்லாம் நோன்பிருந்து ஷவால் பிறையில் பெருநாள் காணும் பேரின்பம், கத்துப்பாட்டும் இரண்டாங்கும் நாவில் சுவையூட்டும் நல்ல தருணங்கள். ஈகை திருநாள் பற்றிய இனிய நினைவுகளை பகிர இவ்வாரம் சிறப்பு தொகுப்பாக மலர்கிறது வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 முறைத்த அலைவரிசையிலும் உங்கள் இல்லங்களை நாடி. குரலும்
விளக்கமும். குறள் 1303. அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லா விடல். தலைவன் தலைவியின் நீண்ட நாள் பிரிவுக்கு ஊடல் கூடல் மட்டும் போதாது, பிரிவுக்கு மருந்தாக விளங்கும் அரவணைப்பு மிக அவசியம். இல்லையேல் இல்லற வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டுவிடும் என எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர். கடல் கன்னியை போல் நீந்தி கின்னஸ் உலக சாதனையை 5வது முறையாக படைத்துள்ளார் மெல்லி லிவன். அமெரிக்கா புளோரிடாவில் உள்ள பிஸ்கெயின் வளைகுடாவில் 30 மைல் தூரத்தை 14 மணி 15 நிமிடங்களில் கடந்து சாதனை படைத்தார். அந்த காட்சி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.